Time 1:08 p.m. Day 24. நேத்து செம்ம கிராம்ப்ஸு. கை, காலு, மண்டை எல்லாமே எனக்கு வலிக்கிற மாரி இருந்துச்சு. பைத்தியமாவே சுத்திட்டு இருந்தேன். நேத்து ரோபியோட ஷர்ட்டு தான் போட்டேன். அண்ட் அக்காவோட ப்ளூ ஜீன்ஸும். கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு. லைக் பைத்தியமாவே பேசிட்டு இருந்தேன். சந்தோஷம்லாம் ஒரே சிரிப்பு. சரவணன்லாம் ஓப்பனாவே கேட்டான். "ஃப்ளவர் பைத்தியமாயிட்டல்ல, பைத்தியமாயிட்டீங்கல்ல" அப்படி இப்படின்னு. அ ஈவினிங் ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஏர்லியாவே போயிட்டேன். 2 மணிக்காவே ஆஃபீஸ் போயிட்டேன். அங்க போயிட்டு அ என்ன பண்றதுன்னு தெரியல. நெறையா வேலை பெண்டிங் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டேன். அவங்கள அவங்க 3 மணிக்கு தான் 2:45 3:00 தான் வந்தாங்க. அப்போ நான் பிரேக்குக்கு கூப்பிட்டேன். அப்போ இப்போ தானே லாகின் அதுக்குள்ள பிரேக்கா அப்படிலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு செம்ம கிரேவிங்ஸா இருந்துச்சு. அப்போ நான் தனியா அவங்கள கூப்பிட்டேன். அவங்களால வர முடியல. அவங்க பிரேக்கு இப்பவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து தனியா அ மஷ்ரூம் மாமான்னு ஒரு ஷாப்புக்கு நடந்து போனேன். அங்க போயிட்டு அ என்ன பட்ஜெட் மீல் அந்த மாரி ஏதோ ஒண்ணு சாப்பிட்டேன். சிக்கன் சாப்பிட்ற மாரியே இருக்கும். பட் மஷ்ரூம். வெஜ் நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் திரும்ப வந்தேன் ஆஃபீஸ்க்கு. அப்புறம் மறுபடியும் பிரேக் போனேன். ஒரு 5 மணிக்கு 5:30க்கா பிரேக் போனோம். ஆ முட்டை பஜ்ஜி கடையில பக்கத்துல ஒரு அ பூ இருந்துச்சு. ஐ மீன் மரத்துல பூ இருந்துச்சு. சரவணன் நான் பைத்தியமா சுத்துறதுனால என்ன வந்து சொல்லிட்டே இருந்தான். அதுலேருந்து ஒரு பூ எடுத்துட்டு எனக்கு ச இயர்ல வச்சு விட்டான். நான் அது வச்சத மறந்துட்டு சிரிச்சுட்டே இருந்தேன். பக்கத்து கடையில போயிட்டு நான் கோல்ட் காஃபி குடிச்சேன். அவங்கலாம் காஃபி குடிச்சாங்க. ஃபன்னா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் பூ வச்சிருக்கேன்னு தலையில. ஐ மீன் இயர்ல பூ வச்சிருக்கேன்னு அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். இப்ப நான் என்ன பண்ணேன், பூவ எடுத்துட்டு ஷர்ட் பட்டனுக்குள்ள வச்சுட்டேன். பட்டன் இல்ல, அந்த க்ளீவேஜ் அதில வச்சுட்டேன். அது விழவே இல்ல. லைக் பூ அங்க இருக்குன்னு தெரியுது. அது விழவே இல்ல. செம்ம சிரிப்பா இருந்துச்சு. காலு வலியில நான் வந்து அங்க சேர் இருந்துச்சு. அங்க உட்காந்துட்டு இருந்தேன். ஆ அ கடைக்கு வெளியில. கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. அதில இருக்கிற அந்த தம்மு கடை குட்டி தம்மு கடை. அந்த மாரி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. அவங்க அதில இருக்கிற ஒரு அண்ணா வந்து சைக்கிள் வச்சிருக்காரு. அவரு சைக்கிள் பம்ப் அடிச்சுட்டு இருந்தாரு. சரவணன் என்ன போய் சைக்கிள் காத்தடி அப்படின்ட்டாரு. நான் போய் காத்தடிச்சேன். அவன் அது கிஃப்ட் போட்டிருப்பான் இந்நேரத்துக்கு. அது பண்ணி கொஞ்ச நேரம் சிரிச்சேன். அப்புறம் கோல்ட் காஃபி கொஞ்சம் குடிச்சேன். செம்ம டயர்டு, செம்ம வலி. சிரிச்சுட்டே இருந்தேன். பைத்தியமா பேசிட்டே இருந்தேன். எதெல்லாமோ உளறுனேன். அப்புறம் நல்லா இருந்துச்சு. என்னெல்லாமோ பண்ணேன். சம்மந்தமே இல்லாம. ஹாட் வாட்டர் பேக்கு ஃபுல் டே ஹாட் வாட்டர் பேக் தான் வச்சேன். ம். அப்புறம் பேல உட்காந்துட்டு இருக்கும்போது, அ கணேஷ், கோகுல், சஞ்சீவ் எல்லாம் வந்து பேச வந்தாங்க. அப்போ கணேஷ் வந்து கேட்டாங்க, "என் பிளேஸ்க்கு வந்தாலே ரொம்ப வாசனையா இருக்கு. நான் என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்றேன்னு?" அப்ப நான் சொன்னேன், "நான் ஃப்ளவர்ல ஆல்ரெடி பெர்ஃப்யூம் வரும்னு." ஐயோ! நான் ரொம்ப அவுட் ஆயிட்டேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அவரு மறுபடியும் கேட்டப்ப நான் சொன்னேன், ஏஎம்ஆர். ஆ அது மட்டும் இல்ல, பெர்ஃப்யூம விட எனக்கு பாடி ஆர்டரும் அதுவும் மிக்ஸ் ஆகும்போது இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அதான் விஷயம் அப்டின்லாம் சொன்னேன். அப்புறம் என் பேரே பத்தி பேசினாங்க. அதாவது எங்க ஆஃபீஸ்ல பே டெக்கரேஷன் மாரி ஏதாவது ஒரு காம்படிஷன் வச்சா, நான் தான் வின் பண்ணுவேனாம். அப்ப நான் சொன்னேன், அம் அ வச்சாலும் நான் பார்ட்டிசிபேட்லாம் பண்ண மாட்டேன். லைக் இப்ப இருக்கிற பேல வந்து மார்க் குடுக்கறதா குடுங்க அப்டின்னேன். அப்போ கோகுல் சொன்னாரு,
அந்த மாரி காம்படிஷன் வச்சா, அவரு என்ன வந்து டெக்கரேட் பண்ணுவாராம். அப்புறம் எனக்கே வந்து குடுப்பாங்களாம் ஃபர்ஸ்ட்டு. டெக்கரேஷனுக்கு நானே வந்து டெக்கரேட் பண்ணேன். அதில அப்படி சொன்னதுக்கு செம்மையா சிரிச்சேன். ப்ளஷ் பண்ணேன். லைக் கோகுல் இப்படி பேசுவார் நான் எதிர்பார்க்கல. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? ஆ சிரிச்சுட்டே நடந்ததுனால சரவணன் கேட்டேன். இன்னைக்கு நான் நேத்து நான் ஏதாவது அடிச்சிருக்கேனா? போதை ஏதாவது இருக்கான்னு? அப்ப நான் சொன்னேன், "நானே ஒரு நடமாடும் போதை. இனி எனக்கு தேவையில்ல வேறொரு போதை." இப்படிலாம் சொல்லி ரொம்ப வெறுப்பேத்துனேன். வெறுப்பேத்துறதுக்கு ஒரு லிமிட்டே இல்லாம வெறுப்பேத்துனேன். அப்புறம் என்னாச்சு? ம். ஆ நைட்டு என்ன சாப்பிட்டேன்? சக்கா. கடச்சக்கா ரைஸு அதான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் அ சிந்து அக்காவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு அதுவும். கேக்கெல்லாம் கட் பண்ணோம். கிஃப்ட் குடுத்தோம். நைட்டு ஒரு 10:30க்கா எனக்கு நெறைய பிரேக் இருந்துச்சா, அப்போ நான் சரவணன் சந்துவையும் கூப்பிட்டேன். சந்துனால வர முடியல. சரவணன் தான் வந்தான். கூட்டிட்டு போனேன். அப்போ இன்னொரு ஃபன் நடந்துச்சு. அதாவது நான் சொன்னேன். அதாவது என்னோட பிளானு ஓகேவா? அ 3,00,00,000 அ அதான் பிளானு. அத எப்படி சம்பாதிக்கணும்னு பிளானு. அதாவது 1,00,00,000 யார் குடுத்தாலும் ஒரு நாள் ஃபுல்லா அவங்க கூட இருந்துடுவேன். அவனுக்கு என்ன வேணா என்ன பண்ணலாம். ஓகே. அந்த 1,00,00,000 வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இடம் வாங்குவேன் சென்னையில. அப்புறம் செகண்ட் டே அதுவும் 1,00,00,000 யார் குடுத்தாலும் போவேன். என்ன வேணாலும் பண்ணலாம். அதில வீடு கட்டுவேன். எனக்கு புடிச்ச மாதிரி. அப்புறம் தேர்டு பிசினஸ் ஆரம்பிப்பேன். அப்போ 1,00,00,000 குடுத்தா யாருக்கு வேணா வரலாம். இப்படிலாம் சொல்லி ரொம்ப வ சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருந்தேன். அப்ப சரவணன் ஏதாவது ஆஃபர் இருக்கா? 1000, 2000க்கு அவனால ம் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், "வேணா 50 லேக்ஸ் ஆஃபர் ஹால்ஃப் டே" அப்படின்னு. அப்புறம் அவனே சிரிக்கிறான். எனக்கும் சிரிப்பு வந்துச்சு. அதாவது அ 1000, 2000 ஆஃபர்ல வந்து 5000 ஆஃபர் வந்து 5 செகண்டு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி. ஓகே வந்து பார்க்கலாம். ஒரு 5 செகண்ட் பார்த்துட்டு போயிடலாம். அ அந்த மாரி ஒரு ஆஃபர். பார்க்கணும்னு மட்டும் இன்னும் பண்ண முடியாது. ஜஸ்ட் 5 செகண்ட் தான். அதுக்கு 5000. ஐயோ! நாங்க பிரேக் போயிட்டு அங்கேயே ரொம்ப நேரம் சிரிச்சோம். எதுக்கு சிரிக்கிறோம்னே தெரியல. அந்த மாரி சிரிச்சோம். சூப்பரா இருந்துச்சு. லைக் எனக்கு அந்த கிராம்ஸ்லயும் இவ்ளோ சிரிக்கிறது வந்து தான் எனக்கு வலியே தெரியல. அந்த மாரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? ப்ராஜெக்ட் கோடிங் எல்லாம் முடிச்சு, அப்புறம் கேப் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். சத்தியமா முடியல. செம்ம டயர்டு. கால் வலி, கிராம்ப்ஸு, இடுப்பு வலி, டிக்கி வலி எல்லா வலியும் இருக்கு. கொஞ்ச நேரம் பாய்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸு ப்ரொஜெக்டர்ல பார்த்தேன் படுத்துட்டு. பிரதீப் வரேன்னு சொல்லியிருந்தான். அவன் வரதுக்கு வெயிட் பண்ணலான்னு நெனச்சு அப்படியே இருந்தேன். 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஆனா, அதுக்கு மேல என்னால முடியல. வலியில எதுவுமே முடியல. பார்த்தா அவன் 3 மணிக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். நான் பார்க்கல. அப்புறம் தூங்கிட்டேன். ரெக்கார்டிங் எப்பவோ பண்ண வேண்டியது நேத்தே. பட் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். அதான். டே டன்.